வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷனை பற்றி பார்க்கலாம். செக்ஸ் டிட்டர்மினேஷன்னா என்ன? கன்சிடர் ஒரு மேல் பேரண்ட் வந்து இருக்காங்க. இந்த மேல் பேரண்ட் கிட்ட இருந்து நமக்கு மேல் கேமிட்டான ஸ்பெர்ம் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த பக்கம் ஃபீமேல் பேரண்ட் வந்து இருக்காங்க. இந்த ஃபீமேல் பேரண்ட் கிட்ட இருந்து நமக்கு ஃபீமேல் கேமிட்டான எக் வந்து கிடைக்குது. எப்போது இந்த மேல் கேமிட்டான ஸ்பெர்மும் இந்த ஃபீமேல் கேமிட்டான எக்கும் வந்து ஃபியூஸ் ஆகுதோ அப்போது நமக்கு ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த ஜைகோட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஜைகோட் தான் டெவலப் ஆகி லேட்டராக ஒரு நியூ ஆர்கானிசமாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நியூ ஆர்கானிசத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் செல் தான் வந்து இந்த ஜைகோட். இந்த ஜைகோட்டில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்ஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து கம்பைன்ட் ஆகி ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜைகோட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் இன்டூ மேல் ஆர் ஃபீமேல் செக்ஸ் டியூரிங் அ டெவலப்மெண்ட். அதாவது ஜைகோட் ஃபார்ம் ஆகி அந்த ஜைகோட் வந்து லேட்டரும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் போது அது ஒரு மேல் ஆர் ஃபீமேல் செக்ஸாக வந்து அது மாறுது. அப்போது அந்த மாறக்கூடியதை தான் நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி இதுக்கு மேல் ஆர் ஃபீமேல் செக்ஸ் அப்படிங்கிறது வருது அப்படின்னா, தட் இஸ் டிட்டர்மைன்டு பை த இண்டிவிஜுவல்ஸ் குரோமோசோம். தட் மீன்ஸ் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோட குரோமோசோம் செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஹியூமனில் எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹியூமன் பீயிங்ஸில் மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. குரோமோசோம்ஸ்னால் என்ன? குரோமோசோம் அப்படிங்கிறது ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்லிக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த குரோமோசோம். இந்த குரோமோசோம் வந்து எப்படி மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னா, ப்ரோட்டீன், சிங்கிள் மாலிகுல் ஆஃப் டிஎன்ஏ விச் இஸ் கேரிங் த ஜீன்ஸ், இதனால தான் இந்த குரோமோசோம்ஸ் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் பேர், இது வந்து செகண்ட் பேர், அண்ட் இது வந்து தேர்ட் பேர். இந்த மாதிரி மொத்தம் 23 பேர்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஒரு பேரில் மொத்தம் 2 குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய 23 பேர்ஸில் ஃபர்ஸ்ட் 22 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் ஆர் கால்ட் ஆஸ் அ ஆட்டோசோம்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 23rd பேரான அந்த பேரை வந்து வி கால் இட் ஆஸ் அ செக்ஸ் குரோமோசோம்ஸ். இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஒரு இதில் மொத்தம் 2 பேர் வந்து இருக்குது. ஸோ 1லேருந்து ஆரம்பித்து 22nd பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸை நம்ம ஆட்டோசோம்ஸ்னும், லாஸ்ட்டாக அந்த 23rd பேரை வந்து நம்ம செக்ஸ் குரோமோசோம்னு சொல்கிறோம். அது வந்து XY அப்படின்னும் இருக்கும், இன்னொன்று XX அப்படின்னும் இருக்கும். திஸ் ஆர் திஸ். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபீமேல் பேரண்ட்டான மதர் வந்து இருக்காங்க அண்ட் இங்கே மேல் பேரண்ட்டான ஃபாதர் வந்து இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து ஹியூமன்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ஹியூமன்ஸில் மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கிறதா பார்த்துருக்கோம். அந்த 23 பேர்ஸில் ஃபர்ஸ்ட் 22 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸை வி கால் இட் ஆஸ் அ ஆக்டோசோம்ஸ்னும், அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் 1 பேர் 23rd பேரை வி கால் இட் ஆஸ் அ செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ நான் இப்போ காட்டின அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம் வந்து எய்தர் XX அப்படின்னும் இருக்கும் ஆர் XY அப்படின்னும் இருக்கும். இந்த XX அப்படிங்கிறது இந்த குரோமோசோம் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃபீமேல், XY அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மேல். சேமாக இருந்தால் ஃபீமேல், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மேல். சரி, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், ஃபீமேல் பேரண்ட்டான மதரில் மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கணும். அந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸை வந்து எப்படி எழுதுகிறோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 22 பேர்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு பேருக்கு 2 இருக்கும். அப்போ 22 பேர்ஸ்னால் மொத்தம் 44 குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. இந்த மதர் அப்படிங்கிறவங்க ஃபீமேல். ஸோ அதனால அந்த செக்ஸ் குரோமோசோமை வந்து நம்ம XX அப்படின்னு எழுதிக்கிறோம். அண்ட் இங்கே மேல் பேரண்ட்டான ஃபாதர் வந்து இருக்காங்க. இவங்களுக்கும் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. அந்த 23 பேர்ஸில் ஃபர்ஸ்ட்டு 22 பேர்ஸ், அந்த 22 பேர்ஸை நம்ம வந்து டோட்டலாக 44 குரோமோசோம்ஸ்ன்னு எழுதிக்கிறோம்.
அண்ட் இந்த ஃபாதருங்கிறவங்க மேல், அதனால் அவங்களுடைய செக்ஸ் குரோமோசோம்ஸை XY அப்படின்னு போட்டுக்கிறோம். சரி, இப்போது நமக்கு இந்த மதர்லேருந்து எக் ஆர் ஓவம் வந்து வருது. அதை வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 44 ஸ்ப்ளிட் பண்ணி 22 அப்படின்னும் அண்ட் இங்கே வந்து 22 அப்படின்னும் எழுதுகிறோம். அண்ட் இந்த XX வந்து இங்கே ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸும் வந்து எழுதுகிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஃபாதர், இந்த மேல் பேரண்ட்கிட்டேருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் வந்து எப்படி எழுதுகிறோன்னா 44 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 22னும் இங்கே 22னு எழுதுகிறோம். அண்ட் இந்த XY ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே Xனும் இங்கே Yனும் எழுதுகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேமிட்டான எக் ஆர் ஓவம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த எக் ஆர் ஓவத்தோட குரோமோசோம் பார்த்தீங்கன்னா 22 + Xனும் 22 + Xனும் ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இது சிமிலராக இந்த கேமெட்ஸ் வந்து இருக்கிறதுனால we call that as a ஹோமோகேமெட்டிக். ஹோமோனா சேம், கேமெட்டிக்னா அந்த கேமெட்ஸ் வந்து சேமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஹியூமன் ஃபீமேலில். இது மேல் கேமிட்டான ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் போது அது 2 டைப்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஸ்பெர்ம் பியரிங் 22 + X குரோமோசோம் ஒன்றும், இன்னொன்று ஸ்பெர்ம் பியரிங் 22 + Y குரோமோசோம் ஒன்றும் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி 2 விதமாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய கேமெட்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி சேமாக இல்லை. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஹெட்டிரோகிராமெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட்டு, ஸோ கேமெட்டிக்னா கேமெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக 2 டைப்ஸில் வந்து நமக்கு இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ that's why human males are called as a heterogametic. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 22 + X அப்படிங்கிற இந்த ஃபீமேல் கேமிட்டும் அண்ட் 22 + X அப்படிங்கிற இந்த மேல் கேமிட்டும் ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகும் போது நமக்கு 44 + XX அப்படிங்கிற ஃபீமேல் சைல்டு வந்து கிடைக்குது. அண்ட் இங்கே 22 + X அப்படிங்கிற ஃபீமேல் கேமிட்டும் 22 + Y அப்படிங்கிற மேல் கேமிட்டும் இந்த ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகும்போது நமக்கு 44 + XY அப்படிங்கிற மேல் சைல்டு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எந்த கேட்டகரி ஆஃப் ஸ்பெர்ம், அதாவது அது எக்ஸ் பியரிங் ஸ்பெர்மா இல்லை ஒய் பியரிங் ஸ்பெர்மா, எந்த கேட்டகரி ஆஃப் ஸ்பெர்ம் போய் எக்கோட ஃபியூஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் அந்த இண்டிவிஜுவல் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிற அந்த சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எக் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பியரிங் ஸ்பெர்ம் போய் ஃபியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவல் XX அப்படிங்கிற ஃபீமேல் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இதே இந்த ஸ்பெர்ம் Y அப்படிங்கிறது போய் எக்ஸோட போய் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு XY அப்படிங்கிற இண்டிவிஜுவல் மேல் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஸ்பெர்ம் தான் பார்த்திங்கன்னா XY அப்படின்னு இருக்குது, எக் வந்து வெறும் X அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஸ்பெர்ம் தான் போய் எக்கோட ஃபியூஸ் ஆகணும். இப்போது ஸ்பெர்ம் X வந்து போய் எக்கோட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபீமேல் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதே ஸ்பெர்ம் Y போய் எக்கோட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு மேல் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஸ்பெர்ம் அப்படிங்கிறது ஃபாதர் மேல் பேரண்ட்டோடது. அப்போது ஃபாதர் தான் வந்து ஒரு சைல்டோட செக்ஸை வந்து இங்கே டிட்டர்மைன் பண்ணுறாங்க, மதர் வந்து கிடையாது. ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். கேன் கோ தேர் அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.